சப்போஸ் உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த காசை சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக உதாரணத்தனமாக செலவு பண்ணுறதே பெட்டர்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டேய் அப்படின்ட்டு வீடியோ தள்ளி விட்டு போயிடுவீங்கல்ல. பட் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்து மேலே இருக்க பெர்ஸ்பெக்டிவே நான் மாற்றி காட்டுறேன். ஸோ சப்போஸ் உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்கள் அந்த 100 ரூபாயை 2014 யூஸ் பண்ணாமல் சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு மேகி பேக்கெட் 14 ரூபாய். ஸோ அதே 100 ரூபாய் நோட்டை வச்சு உங்களால் அப்ராக்ஸ் 7 மேகி தான் வாங்க முடியும். பட் அதே 100 ரூபாயை நீங்கள் 2014 செலவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் 10 மேகி பேக்கெட் வாங்கியிருக்க முடியும். அப்போது மேகியோட விலை வெறும் 10 ரூபா தான். அப்போது 100 ரூபாய்க்கு 10 மேகி பேக்கெட் வாங்கியிருக்க முடியும். ஸோ இந்த 10 வருஷத்தில் நீங்கள் 3 மேகி பேக்கெட் லாஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்போவே செலவு பண்ணியிருக்கிறது தானே பெட்டரு. ஆனால் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? உங்களோட 100 ரூபாய் நோட்டோட வேல்யூ இன்றைக்கும் 10 வருஷத்துலையும் சேமாக இருக்காது. 10 வருஷத்தில் அந்த 100 ரூபாய் வந்து வேல்யூ குறைஞ்சிருக்கும். இது ஏன் நடக்குதுன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நடக்குது. இன்ஃப்ளேஷன்னா ஒவ்வொரு பொருளோட விலை எவ்ரி இயர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போகுது. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணால் போதாது, இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி படிங்க, அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுங்க. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாலும் ஃப்யூச்சரில் இருந்தாலும் கஷ்டப்படுவீங்க. அதனால் இன்றைக்கே உஷாராக கரெக்டான டிசிஷன்ஸ் எடுங்க. இது இன்ஃபர்மேட்டிவாக ஃபீல் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.